ஏன் கொஞ்சம் தள்ளு, அம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்கம்மா. அண்ணாச்சி இருக்காங்களா? இருக்காரு, போங்க. அண்ணாச்சி இருக்காரா? இருக்காரு. உள்ளே உட்கார்ந்து இருந்தா இப்படி வெளியே வந்து பாருங்க, நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு வரவேற்புன்னு. எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஊர் மதிக்கிற அளவுக்கு நம்ம பையனை பெரிய மனுஷன் ஆகிச்சோம். நீங்க ஒண்ணும் பெரிய மனுஷன் ஆக்கல, அவனா வளர்ந்து பெரிய மனுஷன் ஆகிட்டான். என்ன பரமசம், பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடுமேனு பதறி போய் ஓடி வந்தீங்களா? ஆமாங்க. கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இன்னும் அரை மணி நேரத்துல உங்க பொண்ணோட கழுத்துல தாலி ஏறிடும். தைரியமா போயிடும். ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. ஒரு நிமிஷம், எதுவானாலும் கொஞ்சம் முன்னாலே சொல்லி அனுப்புங்க. சரிங்க அண்ணாச்சி. வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வணக்கம். என்னம்மா கால் எப்படி இருக்கு? நீங்க பண்ண உதவினாலதான் அண்ணாச்சி ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் உயிர் பழைச்சிருக்கேன். கவலைப்படாதம்மா, சீக்கிரமா நடந்துருவேன். மறுபடியும் டாக்டர்கிட்ட பேசுங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, குழந்தை சீக்கிரமா நடக்கணும். வரேன் பாப்பா. வணக்கங்க. தலைவன் வடிவேலு அவர்கள், எங்களின் இதய தெய்வம் அண்ணன் வடிவேலு அவர்கள், அமைச்சர் வடிவேலு அவர்கள், அமைச்சர் வடிவேலு அவர்கள். போகும்போது தடுக்குது. பாத்திரம் மேல ஆசைப்படுது போல இருக்கு. அண்ணன் வடிவேலு அவர்கள், அமைச்சர் வடிவேலு அவர்கள் 28வது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். வணக்கம் வணக்கம். நம்ம அப்பா காலத்துல இருந்து அண்ணாச்சிக்கு நமக்கு ஆவாதே, அவர்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும்னு சொல்றீங்களே, இது நியாயமா? தேர்தல்ல ஜெயிக்கணும்னா எவங்காலா இருந்தாலும் உழுவணும். அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான அரசியல்வாதி ஆக முடியும். எதிரி என்ன தேர்தல் வரைக்கும் இந்த நபரை கைட்டு விட்டுருவோம். நாம ஜெயிக்கணும்னா அடுத்தவன் கால உழணும், நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்தவன் நம்ம கால உழணும். அவ்வளவுதான். உங்க கொள்கை பிடிப்புக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க தான் அமைச்சர். நீ தம்பி. நமது வேட்பாளர் தங்கபாண்டியனை ஆதரித்து மாண்புமிகு அமைச்சர் வடிவேலு அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். அமைச்சர் 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 அமைச்சர். அண்ணாச்சி இருக்காரா? இருக்காரு. இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் தான். வணக்கம் 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 அம்மா. வணக்கம்மா. வணக்கம். மழை கொண்டா கொண்டா எங்க கட்சி சார்பா. வணக்கம். பரவாயில்ல உட்கார்றேன். நம்ம தொகுதியில இப்ப இடைத்தேர்தல் வருது, அது அண்ணாச்சிக்கு தெரியும். பையன் நம்ம கேண்டிடேட் பேர் தங்கபாண்டியன். உட்காருங்க. ஏய் பரவாயில்ல உட்காரட்டும். இருக்கட்டும். அண்ணாச்சி முன்னாடி எப்படி சிஎம் இந்த தொகுதியை நம்மளை நம்பி ஒப்படைச்சிட்டாங்க. பிரஸ்டீஜ் தொகுதியா போயிடுச்சு, ஜெயிச்சா ஆகணும். அப்படி ஜெயிச்சா தானே நம்ம செல்வாக்கு சிஎம் கிட்ட உயரும். அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஏழைங்களுக்கு நல்லது பண்ணலாமேன்னு பாக்குறேன். அண்ணாச்சி சொன்னாதான் இந்த தொகுதியே கேட்கணும். பிறந்த குழந்தைக்கே தெரியும், எனக்கு தெரியாதுங்களா? அதான் நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். அதாவது நானே மறந்துட்டேன். உங்க பெரிய மனசுக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்குவீங்களா? அதான் வந்திருக்கேன். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அரசியல் அனுபவங்கள்லாம் எப்படி? பெரிய பிசினஸ் மேக்னெட். அதாவது 7 பிராண்டி கடை வச்சிருக்காரு, 4 சீட்டோட கிளப் வச்சிருக்காரு. லாட்ஜி நடத்துறதை விட்டுட்டீங்க. சுமார் பொதுநல சேவைன்றத சொல்றான். அரசியல் அனுபவங்கிறது கட்சிக்கு நிறைய மாமூல்லாம் கொடுத்துருக்கேன். குறுக்க பேசாத. டொனேஷன் கட்சிக்கு கொடுத்திருக்கேன்றது சொல்றான். நல்ல பையன். இந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேட்டி சேலை குடம் அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். செத்து ஓட்டு கூட நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இருந்தாலும் அண்ணாச்சி ஒரு வார்த்தை சொன்னதானே நமக்கு மரியாதையா இருக்கும்.
எல்லாம் நல்லதே நடக்கும். எப்ப நீங்க சொல்லிட்டீங்களோ அது வெற்றிதான். வரேன், நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையில புறப்படுறேன். வரேம்மா. சரி. டேய் ஐயா கல்லோடு. பரவாயில்ல, இருக்கட்டும். அட நீங்க வரேன். டேய் அம்மா கும்பிட்டு வா. வரமா வாங்க. நானும் காலைல விழுந்திருப்பேன். அன்னைக்கு அந்த இட்லி கடை மேட்டர்ல இருந்து என்னால குனிய முடியல. வரேன். விளையாட போறீங்களா? எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். நீங்க அந்த டீமை வேணா வின் பண்ணலாம், ஆனா இந்த டீமை வின் பண்ண முடியாது. நாங்க பொம்பளைங்க கூட எல்லாம் விளையாடுறது இல்ல. பிரபாரா, என்ன இப்படி குடிய கெடுத்துட்டியே? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குமா? ஏதோ ஆம்பளை பசங்க கேட்டறமா மாட்டேன்னு சொன்னோம்னா பரவாயில்ல, நம்ம அடிக்கடி ஜெயிக்கிறவங்க. ஆனா பொம்பளை பசங்க கேட்டறமா மாட்டேன்னு சொன்னோம்னா அது பிரஸ்டீஜ் இஷ்யூ. என்ன சொல்றீங்க விசல்? கரெக்ட். பிரபா கேட்டியா? நாளை பிறகு நீ விளையாண்டு. ஹலோ பிரபா, எப்படி பாருங்க? நான் நல்லா இருக்கேன் டாடி. நீங்க எப்படி இருக்கீங்க? இது பார், இந்த டாடி பேடின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, ஒழுங்கா தமிழ் அப்பான்னு கூப்பிடு, அப்பதான் பாசமா இருக்கு. சாரி டாடி. சாரிப்பா. என்னப்பா நீங்க போனே பண்ண மாட்டேன்றீங்க? போன் பண்ணி 2 நாள் ஆச்சு. அட உனக்கு டெலிபோன் டிபார்ட்மெண்ட் பத்தி தெரியுமில்லப்பா. 2 நாளா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதுல்ல. இது பார், பக்கத்துல அம்மா நச்சரிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் பேசு. பிரபா எப்படி பாருக்க? நேத்து சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிச்சியா? குளிச்சுட்டேமா. என்னங்க என்ன தேய்ச்சி குளிச்சதுக்கு இந்த சிரிப்பு சிரிக்கிறா? அதே சேகா கண்ணுல போட்டுதாம்மா, ராத்திரில ஒரே எரிச்சல். ஐயோ கண்ணுல அரிப்பு. கண்ணுல விளக்கெண்ணெய் போட்டு தூங்கு, சரியா போயிடும். அப்புறம் நீயே பேசிட்டு எப்படி? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ல. போன கூட. பிரபா, காலைல சாப்பிட்டாப்பா? நான் சாப்பிட்டேன்பா. ஐ லவ் யூ. அச்சி வாய் மூடு. என்னது சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு வாய் மூடுன்றா? மரியாதை குறையுது. அது பொண்ணுலப்பா, பையன் பாடே தலை தம்பி. அங்கிள், நான் தான் நல்ல தம்பி பேசுறேன். பிரபா கூட நல்ல தம்பி தான். பிரபா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஊருக்கு வந்தவொடனே நான் வந்து உங்களை பாக்குறேன் அங்கிள். நான் ஆம்பளதான். பிரபாட்ட கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்காங்க. இருக்க வேண்டியதான்பா. காலைல பேசுற, உடம்பு நல்லா பாத்துக்க. நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் ஒரு விசித்திரமான முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டு போட்ட அனைவரும் தேர்தலில் போட்டியிடாத அண்ணாச்சி என்பவரின் பெயரை ஒவ்வொரு ஓட்டு சீட்டிலும் முத்திரை குத்தி அனைத்து ஓட்டுகளும் செல்லாத ஓட்டுகள் ஆகிவிட்டன. எனவே அந்த தொகுதியில் போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களும் டெபாசிட் தொகையை இழந்தனர் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது. நம்ம பழைய பகையெல்லாம் மறந்து வீட்டு வாசப்படி ஏறி நான் ஓட்டு கேட்டதுக்கு என்ன நீ அவமானப்படுத்திட்ட. நான் அவமானப்படுத்தினா? இங்க பார், எல்லா ஓட்டு சீட்லயும் அண்ணாச்சின்னு குத்தி எல்லா ஓட்டு சீட்டையும் செல்லாத ஓட்டு ஆக்கிட்டாங்க. களவாணி பையல, நான் சிஎம் முன்னாடி போய் எப்படி அனுப்பேன்? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அண்ணாச்சி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்களே. நான் என்ன பண்ணேன்? எலெக்ஷன்ல நின்னு அத்தனை பேரும் இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போனது காரணமே நீங்க தான். உண்டா இல்லையா? ஓட்டு போடுறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு 4 தடவை யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்டமா இல்லையா? ஆமா கேட்டீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க, நல்லது பண்றவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு. எங்களை பொறுத்தளவுல அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நல்லது பண்றது நீங்க தான் என்னாச்சு. அதனாலதான் உங்க பேரை குத்துறோம். உண்டா இல்லையா? ஏயா சப்போர்ட் பண்ற மாதிரி எங்களை கவுத்துட்டியா? எந்த ஏரியா நீ? உன்னை பின்னிரு. முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறேன், அப்புறம் வந்து பின்னு. சரி. என் பவர் என்னன்னு தெரியாம நீ மோதிக்கிட்டு இருக்க. உன் பவர் என்னங்கறத மோதி பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன்.
பாவி, மனம் விட்டு பேச போறேன்னு நினைச்சா லுங்கி சட்டையெல்லாம் கட்டி மூஞ்சி மேல எறியற. ஐயோ, எவனும் பார்க்க முன்னாடி கதவை சாத்திரணும். ஒருவேளை ஊருக்கு போறானா? அப்போ நாளை காலேஜ் லீவுதானா? என்னப்பா பிரபாகரா, பகல்ல பொண்ணுங்களை பார்த்தாலே வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறது, ராத்திரி ஆனா ஒரு பொண்ணையே ரூமுக்குள்ள கொண்டு வந்து படுக்க வைக்கிறது. விவகாரமான ஆளா இருப்பான் போல இருக்கே. இதற்கு பெயர் தான் ரூமுக்குள் பிகர் ஏத்துவது என்று சொல்வதோ? தம்பி, லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் வராங்க. அவங்க இவன் வர சொல்லிருக்கேன். என்ன உங்க ஹாஸ்டல் ஒரு பொண்ணு நீங்க படுத்துட்டு இருக்கா, கடிச்சு வைக்கிறது இல்லையா? வெரி சாரி பிரபாகர், இந்த பொண்ணுக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருக்கு. முந்தா நாள் கூட என் கூட வந்து படுத்துக்கிச்சு அப்படின்னு தானே சொல்ல போறீங்க? இது எப்படி உனக்கு தெரியும்? இதெல்லாம் பேசி வச்சுக்கிட்டது தானே. இதெல்லாம் நீங்க பேசுறத வச்சு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு சரியா வந்துச்சு. கேர்ள்ஸ், பிரியாவை அழைச்சிட்டு போங்க. பிரியா, பிரியா, ஏய் பிரியா, பிரியா எந்திரடி. எந்திர வா வா. மெதுவா. மேடம், நாளைக்கு இங்க வந்து படுத்துற போது பத்திரமா ரூம்ல பூட்டி வைங்க. கொஞ்சம் லெஃப்ட். ஸ்மைல். இந்த நாட்டுடைய சட்டத்தையும் ஒழுங்கையும் என்னுடைய 2 கண்களா மதிச்சு பாதுகாப்பேன். நான் மதிக்கிற இந்த சட்டத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்களை எதிர்த்து போராடுற முதல் ஆள் நானாதான் இருப்பேன். என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு, பந்த பாசம், இது அத்தனைக்கு மேல நான் படிச்ச சட்டத்துக்கு தான் என்னைக்குமே முதலிடம் கொடுப்பேன்னு உறுதி அளிக்கிறேன். தம்பி, இந்த அண்ணாச்சி நம்ம ஊருக்கு வந்த நாளதான் நம்ம ஊருக்காரனுங்க வருஷா வருஷம் திருவிழா மாதிரி கொண்டாடுறானுங்க. நாளைக்கு தான் அந்த நாள். தங்கபாண்டியா, நீ தோத்ததுக்கும் நான் அவமானப்பட்டதுக்கும் காரணம் அந்த அண்ணாச்சி அவங்க ஆளுங்க தான். நாளைக்கு ஆம்பளை பொம்பளையில இருந்து குழந்தை குட்டிங்க வரைக்கும் அத்தனை பேரும் கொண்டாட்டம் போடுவாங்க. அந்த கூட்டமே அழிஞ்சு சாகணும். என்ன சொல்றீங்க? ரீட்டா, தம்பி, சேவலத்தை நாய் இப்படி கொண்டுட்டியப்பா. இந்த நாய் துடி துடிச்சு செத்த மாதிரி அந்த நாய்களும் துடி துடிச்சு சாகணும். போய் உன் கணக்க தீர்த்து போ. வணக்கம்மா, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. வணக்கம். அண்ணாச்சி, 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 விருந்து சாப்பிட்டா மயங்கி விழுந்துட்டாங்க. உயிருக்கு போராடி இருக்காங்க. உடனே வாங்க அண்ணாச்சி. என்னாச்சு? எப்படியாச்சு? யார் இப்படி பண்ணா? அண்ணாச்சி, அந்த தங்க பாண்டியங்களை எல்லாம் கட்டி போட்டுட்டு சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டா அண்ணாச்சி. ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. ஆமா அண்ணாச்சி, அவன் சாகணும். அவனை நீங்க தான் கொல்லணும். அண்ணாச்சி, தனியா போறீங்க? அக்கிரமம் பண்ண போறவனுக்கு அடியாட்க தேவை. நியாயத்துக்காக போராடுறவன் தந்த வச்சேப்பா. நீங்க வழி விடுங்க.
பிரபா, என்னப்பா ஒரு போன் கூட பண்ணாம என்ன திடீர்னு வந்து நிக்கிற? உங்களுக்கு எல்லாம் பிளசன்ட் ஷாக்கா இருக்கட்டும் தான் சொல்லாம வந்தேன். ஆனா வாழ்க்கையில மிகப்பெரிய ஷாக்கெல்லாம் எனக்காக இங்க காத்துட்டு இருக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. என்ன என்னென்னமோ பேசிக்கிட்டு. சரி வா, அப்பாவே பார்க்கலாம். இனிமேதான் அப்பா பார்க்கணுமா? பார்த்துட்டு ஒரு புள்ள அப்பாவை எந்த கோலத்துல பார்க்க கூடாதோ அந்த கோலத்திலே பார்த்துட்டேன். என்னது நடுரோட்ட உங்க புருஷன் சாதாரண ஒருத்தர் வெட்டி கொண்டுட்டு ரத்த கரையோட சட்டை கழட்டி போடுவாரு. அது ஏதோ சேர்த்து கரப்பட்ட மாதிரி உட்காந்து தோச்சிட்டு இருப்பீங்க. பிரபா, நீ நினைக்கிற மாதிரி அப்பா கெட்டவர் இல்ல. இவ்வளவு நானும் அவர் மகன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவருக்கு பிள்ளைய பிறந்த பாக்கியமா நினைச்சு என் கூட படிச்ச ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு நாள் அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சிச்சு அவர் எவ்வளவு கீழ்த்தரமான மனுஷன். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நான் பிள்ளையா பிறந்ததை கேவலமா நினைக்கிறேன், அசிங்கமா நினைக்கிறேன். இந்த வீட்டுல நான் இருக்கிறத விட சாவதே மேல். பிரபா, நான் உனக்கு எல்லாமே விவரமா சொல்றேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என் வேலையை கிளப்பாதீங்க, என்ன விடுங்கம்மா. பிரபா, 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 பிரபா. ஹலோ, எப்ப வந்தீங்க? நைட் கோவில தான் வந்தேன். மீட் மை மதர். வணக்கம். ஐ அம் மை ஃாதர். ஹலோ சார். அப்பா நான் உங்களுக்கு சொல்லல, மிஸ்டர் பிரபாகர். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். தேங்க் யூங்க. சாப்பிடுங்க. லாயரா வந்துட்டீங்க. உங்க படிப்பை வச்சு இந்த நாட்டுக்கு என்ன செய்யலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்க. பிரபா, நீங்க பேசிட்டீங்க, நான் டெஸ்டிங் பண்ணிட்டு வந்துடுறேன். நாட்டுல நீதி நியாயத்தை காப்பாத்துறதுக்கு பெரிய அளவுல இடைஞ்சல் வரும்னு எதிர்பார்க்கிறேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நிச்சயமா நாம எதிர்பாராத கோணங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய அடைஞ்சல்கள் வரும். ஆனா மனசை தளர விடக்கூடாது, உறுதியா போராடணும். நானும் அந்த முடிவோட தான் இருக்கேன். தட்ஸ் குட். பிரபா, நான் ரெடி. போலாமா? Then we நைஸ் மீட்டிங் யூ. போலாம். பை டாட். ஓகே. என்ன ஆசீர்வதிங்கம்மா. எதுக்கு? முதல்ல கேஸ்ல ஆஜராக போறேன், அதுல ஜெயிக்கணும்னு ஆசீர்வதிங்கம்மா. இந்த கேஸ்ல நீ வாதாட வேண்டாம். ஏன் உங்க புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன்னு பயப்படுறீங்களா? என் புள்ள முதல்ல வாதாடுற கேஸ்ல ஜெயிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா இந்த கேஸ்ல நீ தோத்து போயிடுவேடா கண்ணா. ஜெயிக்கிறனா இல்லையான்னு பார்க்க தானே போறீங்க. நியாயமும் தர்மமும் அவர் பக்கம் இருக்கிற வரைக்கும் நீ இல்ல. உன்னை விட கொம்பாதி கொம்ப வந்தாலும் அவரை ஜெயிக்க முடியாது. உன்னால முடிஞ்சது பாத்துக்க. போ. போலீஸ் தரப்பில் விபத்து தான் என்று முதலறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும் தங்கப்பாண்டியன் சாவுக்கு காரணம் விபத்து அல்ல, அது ஒரு கொலைதான் என்று வக்கீல் பிரபாகரன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கின் புதுமை என்னவென்றால், இந்த கொலையை செய்தவர் தனது அப்பா அண்ணாச்சிதான் என்று மகனே வழக்கு தொடுத்திருக்கிறார். இது ஒரு அபூர்வமான சம்பவம் என்றாலும் தான் சொல்ல வந்த குற்றச்சாட்டை சந்தேகத்திற்கு இடமின்றி தக்க சாட்சியங்களுடன் நிரூபிக்க வேண்டியது பிரபாகரனின் கடமையாகிறது. மிஸ்டர் பிரபாகரன், கால் யுவர் விட்னஸஸ். தேங்க் யூ யுவர் ஆனர். இந்த கொலையை நேரில் பார்த்த நல்ல தம்பியை சாட்சியாக விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். நல்ல தம்பி, நல்ல தம்பி, நல்ல தம்பி. நீங்க தானே நல்ல தம்பி?
என்ன பிரபா நாம ரெண்டு பேரும் இப்படி பழகி இருக்கிறோம், திடீர்னு கேக்குறிய? கோர்ட்ல கேட்க வேண்டியது என்னோட கடமை. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை கோர்ட்டார் முன்னாடி விளக்கமா சொல்லுங்க. பயப்படாம சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா, நாங்க 2 பேரும் மே மாசம் 26ஆம் தேதி கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ல கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டு இருந்தோம்யா. அப்போ ட்ரெயின்ல ஒரு சூப்பர் ஃபிகர்யா. இந்த கேஸுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, அப்படியே சென்ட்ரல் வந்தோம். வழக்கம் போல ட்ரெயின் 1 hour லேட்டா வந்ததுங்க ஐயா. வெளியே வந்து டாக்ஸி பிடிக்கலான்னு டாக்ஸி தேட போனோங்க ஐயா. அப்பதான் அந்த கொலையை நான் பார்த்தேன். ஒருத்தரை இன்னொருத்தர் வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்து நம்ம பிரபா அப்பா அப்பா அப்படின்னு அழுதாரு. உடனே என்ன இது உங்க அப்பாவை கொலை பண்றாங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, கொலை பண்றதே எங்க அப்பா தான் சொன்னாருங்க ஐயா. ஆனா கொலை செஞ்சது அண்ணாச்சி தான்யா. அதை என் 2 கண்ணாலே, இந்த 2 கண்ணாலையும் பார்த்தேன் ஐயா. கோட்டார் அவர்களுக்கு மிகவும் வலுவான சாட்சியத்தை சமர்ப்பித்திருக்கிறேன். மேலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அண்ணாச்சியை குறுக்கு விசாரணை செய்வதற்கு அனுமதி கோருகிறேன். அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சி. நீங்க தங்கபாண்டியன் கொலை செஞ்சீங்களா இல்லையா? எதுக்காக செஞ்சேன்னு கேட்டா பொருத்தமா இருக்கும். வயல்ல விளையிற பயிரெல்லாம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு இடைஞ்சலா இருக்க களைய வெட்டுறது தப்பு இல்லை. ஒருத்தனை ஒழிச்சு காட்டினாதான் அந்த ஊரே நிம்மதியா இருக்க முடியும்னா அவனை அழிக்கிறது தப்பே இல்லை. இதை நான் சொல்லல, தர்மசாஸ்திரங்கள் அத்தனையும் சொல்லியிருக்கு. அதுக்குதான் சட்டம் இருக்கேன்னு சொல்லுவீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. சட்டத்தால் அதோட கடமை ஒழுங்கா செய்ய முடியுதா? கீழ்கோட்ல தண்டனை வாங்கின ஒரு அயோக்கிய மேல்கோட்ல போய் விடுதலை வாங்கிட்டு வந்துடுறான். அது எப்படி? ஒரே சட்டத்தை ஆதாரமா வச்சுதானே 2 மாதிரி தீர்ப்பு வருது. நம்ம சட்டத்தை எழுதின முன்னோர்களை விட அந்த சட்டத்தை தனக்கு சாதமாக்கிய அயோக்கியன் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. அப்ஜெக்ஷன். இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் யுவர் ஆனர். அவசரப்படாதீங்க பிரபாகரன், எனக்கு பொய் பேச தெரியாது. நீங்க சொல்ல விரும்புறத தாராளமா சொல்லலாம் அண்ணாச்சி, சொல்லுங்க. நீங்க இருக்க அத்தனை பேரையும் கேட்கிறேன். நீங்க குடியிருக்க ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ரவுடிகளோட அட்டகாசம் நடந்துட்டு இருக்கா இல்லையா? அதை பத்தி போலீஸ்ல சொல்றது கூட நீங்க பயந்துட்டாலும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க பயந்தா பரவாயில்ல, போலீஸ் அவங்க பயந்துட்டாலும் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு என்ன? அன்னைக்கு தங்கபாண்டி வச்ச விஷயத்துல எத்தனை ஏழைகள் துடிச்சு சத்தம். இதெல்லாம் பதில் சும்மா இருக்க சொல்றீங்களா? இதயத்துல ஈரம் இல்லாதவன், எதிர்த்து பேச தைரியம் இல்லாதவன் அவன் வேணா பார்த்து சும்மா இருப்பான். என்னாவது முடியாது. எதுக்காக நான் பயப்படணும்? யாருக்காக நான் பயப்படணும்? அடுக்கு அக்கிரமம் செய்ய வந்த சட்டம் விட்டுடும். எந்த மாதிரி ஆளுங்க தண்டனை கொடுத்து தூக்க மேடை கேட்டும். நான் 6 வயசுல சாவுக்கு தயாராயிட்டேன். அந்த தங்கபாண்டி இந்த உலகத்திலே வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன். அவன் அழிக்கப்பட வேண்டியவனா இல்லையா? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. முருகா முருகா, எங்க அண்ணாச்சி எப்படியாச்சும் விடுதலை ஆகணும். யுவர் ஆனர், ப்ளீஸ் வெயிட். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. நம்ம கோட்டார் அவர்களே, ஜட்ஜ்மெண்ட் எழுதிடாதீங்க. ஒரு நிமிஷம், இது வந்துட்டே இருக்க. கனம் கோட்டார் அவர்களே, குற்றம் சாட்டப்பட்டு இங்க நிற்கும் நம்ம அண்ணாச்சி அவர்கள் இலகிய மனம் படைச்சவர், எல்லார் மேலயும் அன்பும் பாசமும் உள்ளவர். அப்படிப்பட்டவர் அவர் புள்ளையே முதலா கோர்ட்ல ஒரு கேஸ்ல வாதாடுறாரு. பாவம் ஜெயிக்கிட்டு மேலிட்டு தான் செய்யாத குற்றத்தை தான் செஞ்சதா சொல்லி இங்க குற்றவாளியா நிக்கிறாரு. ஆனால் இந்த கொலையை அவர் செய்யவில்லை. அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. அவற்றை கோர்ட் முன் சமர்ப்பிக்க தங்கள் உத்தரவை வேண்டுகிறேன். ஓஎஸ், வக்காலத்தை தாக்கல் பண்ணிட்டு யூ ப்ரொசீட். இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான திரு நல்லதம்பியை நான் குறுக்கு விசாரணை செய்ய கோர்ட் அவர்கள் அனுமதிக்க வேண்டும். ஓஎஸ். உள்ளே ஆரே அபாச்சி ஊரே இதா அம்மா ஊரே. பயப்பட வேண்டாம். மே 26ஆம் தேதி கோவா எக்ஸ்பிரஸ்ல வந்தியா இல்லையா? ஐயோ, என்னங்கய்யா ஸ்கூல் பையன் மாதிரி லேட்டா வந்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுங்கிறாரு. இதெல்லாம் கண்டிச்சு வளரக்கூடாதா? பெஞ்ச் மேல ஏத்துங்கய்யா. நல்ல தம்பி, இப்படி கெட்ட தம்பி மாதிரி பிஹேவ் பண்ண கூடாது. அப்புறம் ஐயா பெஞ்ச் மேல இல்ல தூக்க மேடை ஏத்திடுவாரு. 26ஆம் தேதி வந்தியா இல்லையா? வந்தேன், வந்தோம். வெரி குட். எந்த கோச்? வீடியோ கோச். என்னங்கய்யா S4 கோச்ல ரிசர்வ் பண்ணி தான் வந்தோம். அதுல கூட கிருஷ்ணமால் காலேஜ் சூப்பர் ஃபிகர் ஒன்னு இருந்தது, நான் சொல்லுவீங்க. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆனா அந்த ட்ரெயின்ல வந்ததால இந்த கொலையை பாத்தீங்க. ஐயோ,
என்னமோ கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு இந்த கொலையை பாக்குறதுக்காகவே வந்த மாதிரி சொல்றாரு. அதனா அழகர் ஆத்துல இறங்குற திருவிழாவா வந்து பாத்துட்டு போறதுக்கு? ஏதோ நாங்க வந்த நேரத்துல மர்டர் ஆகி போச்சு. கரெக்ட். ஆனா அந்த ட்ரெயின்ல வரலன்னு இந்த கொலையை பாத்துக்க முடியாது. பாத்துருக்க முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் நடக்கிற கொலையை பாக்குற அளவுக்கு என் கண்ணு என்ன பைனாக்குலரா? அப்படி இல்ல, வந்ததுனால பார்த்தோம். பராட்டி பாத்துருக்க மாட்டோம். கனம் கோட்டார் அவர்களே, இது கம்ப்யூட்டர் யுகம். ரயில்வேலயும் ஃபுல்லா கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. சோ யாரு எந்த ட்ரெயின்ல எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அது கம்ப்யூட்டர் சார்ட்ல பதிவாயிடும். இவங்க வந்ததா சொல்றாங்களே கோவை எக்ஸ்பிரஸ், அதுக்கும் இந்த மாதிரி ஒரு சார்ட் உண்டு. இவங்க S4 கோச்ல வந்ததா சொல்றாங்க. S4 கோச் மாத்திரம் இல்ல, அந்த ட்ரெயின்ல இருக்கிற 12 கோச்சுக்கும் உள்ள ரிசர்வேஷன் சார்ட் இதோ இந்த சார்ட்ல இவங்க 2 பேரும் இருக்கான்னு பார்க்கும்படி கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த லிஸ்ட்ல பிரபாகரன், நல்ல தம்பி 2 பேருமே இல்லையே. வேற லிஸ்ட் ஏதாவது பாருங்களேன். என்னடா சொதப்பிட்ட? பிரபா, அன்னைக்கு நீ அவசரமா ஊருக்கு போகணும்னு சொன்னேன். அப்ப போய் நம்ம பேர்ல ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்குமா? அதான் ஒரு ஏஜென்ட்ட பார்த்தேன். திருப்பதி பழனிங்கிற பேர்ல 2 டிக்கெட் கொடுத்தான். நீ திருப்பதி, நான் பழனி. அந்த பேர்ல தான் டிராவல் பண்ணோம். அதை இந்த 6 மணி வாங்கி இப்ப கண்டுபிடிச்சு நம்ம மொட்டை அடிப்பான்னு எனக்கு என்ன தெரியுமா? இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. நம்ம பேரே திருப்பதி பழனிதான்னு சொல்லிடலாமே. சோ கொலையை கண்ணால பார்த்ததாக சொல்ற சாட்சியே பொய் சாட்சி, ஜோடிக்கப்பட்ட சாட்சி என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. எனவே ஒரு பாவம் அறியாத அண்ணாச்சிய, ஊருக்குள்ள நல்லது பண்ற அண்ணாச்சிய விடுதலை செய்ய வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் அண்ணாச்சிதான் கொலை செய்தார் என்பதற்கு போதுமான ஆதாரங்களோடு ருஜு செய்யவில்லை என்று தீர்மானித்து சந்தேகத்தின் பலனை அவருக்கு கொடுத்து அவரை விடுதலை செய்கிறேன். எங்க உங்களுக்கு எதிராக உங்க புள்ளைய போராடுறான்னு வருத்தப்படுறீங்களா? அவனை பொறுத்த மட்டும் இது ஒரு நியாயமான போராட்டம் தானே. என்னப்பா சட்டத்துல வாங்கின அடி ரொம்ப வலிக்குதோ? இது 1950 மாடல் பாற மாதிரி மோதுனா நீதான் பண்ணுறீங்கிருவ. பிரபா, ரத்தம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லப்பா. இது 1994 மாடல் ஜெட் மாதிரி, ஸ்பீடு ஜாஸ்தி. உங்க புள்ள தானே? அண்ணாச்சி ஜி வணக்கம். வணக்கம் போலோ. வணக்கம். வாங்க. வணக்கம், உட்காருங்க. இதுல 5 லட்சம் பணம் இருக்குது. அண்ணாச்சி நமக்கு ஒரு காரியம் பண்ணி கொடுக்கணும். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையா? போலோரே சொல்றேன். நம்ம பான்பராக் ஃபேமிலியில இருந்து வரோம். பீடாலால் சேட் சொல்லி அனுப்பினார். நம்ம குஷால்தாஸ் பையன் குஷ்புதாஸ். இவரு நம்ம எஜமான் ஜீராலால் பேட்டா ஹீராலால். நம்ம எஜமானுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. இருந்தாலும் எண்ணூர்ல ஒரு ஃபேக்டரியில ஒரு சின்ன பிரச்சனை. அரே தும் போல்னா சோழிக்கு பீச்சே கேகன்னா அண்ணாச்சி, நம்ம எண்ணூர் ஃபேக்டரியில கழிவு பொருள் வெளியே போகுது. அது சுத்தி இருக்க மக்களுக்கு கஷ்டம் கொடுக்குதுன்னு அங்கே ஒரு ஜோல்னா போய் மாட்டிட்டு இருக்க சோஷியல் ஒர்க் பர்தேசி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுது. கம்ப்ளைண்ட் மாத்திரம் இல்ல அண்ணாச்சி, ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து கலாட்டா பண்ணுது, ஸ்ட்ரைக் பண்ணுது. ரொம்ப தொல்லை கொடுக்குது அண்ணாச்சி. போல்றே அரே சைத்தான் கி பேட்டே, ஒரே ஜுனூன் பிடிவாதம். பணம் கொடுத்தா வேணான்றாம். பணம் இல்ல பொன்மாதான் போடுன்னு ஆசைப்படுது. அவனை நீங்க தான் க்ளோஸ் பண்ணு அண்ணாச்சி, நீங்க தான் க்ளோஸ் பண்ணு. போலோ போலோரே போல்றே. அதெல்லாம் நான் செய்யறது இல்லையா? அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி. ரேந்தே போட்டி எடு. இந்தாங்கோ. நீ வேற சைத்தான் கி பச்சை டென்ஷன் பண்ணாதே. போட்டி எடுத்து வை. இந்த போட்டியில 5 லட்சம் இருக்குது. மொத்தம் 10 லட்சம் தரந்த பர்தேசி போயிருக்கு. ப்ளீஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க அண்ணாச்சி, ப்ளீஸ் பண்ணுங்க.
நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்களா பரதேசி, அதான் அந்த சோஷியல் ஒர்க்கர். அவன் இங்க வந்து இந்த பிரச்சனை சொல்லியிருந்தானா உங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். கிளம்புங்க. முடியாது. முடியாது. நிச்சயமா முடியாது. நீங்களா போறீங்களா? போட்டியாடு. பிரமாதமா நடிச்சீங்க பிரபாகரன், பிரமாதம். நானும் தெரிஞ்சனாலதான் நல்ல ஒரு மாதிரி நடிச்சீங்களோ? நீ தெரிஞ்சனாலதான் இவ்வளவு பேசி நீ முழுசா திரும்பி போயிட்டு இருக்க. டே, ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேரை சந்திக்கிறேன். என் கண்ணு முன்னாடி நிக்கிறது யார் எத்தனை எனக்கு தெரியாது. அது பஸ் கோட் பாக்கெட் வெளியே டேப் ரெக்கார்ட் முட்டிட்டு நிக்கிறது. ஆஃப் பண்ணிடு, பேட்டரி வேஸ்ட் ஆயிடும். ஆஃப் பண்ணிட்டேன். இதுல நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இதே சாட்சியா வச்சுக்கிட்டு நான் ரவுடின்னு முத்திரை கொடுத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன். டேய், உங்க அப்பா ரவுடிலடா கண்ணு. ஒருத்தர் நடுரோட்ல வெட்டி கொண்டுட்டு அதே ஆக்சிடென்ட் சொல்ல வச்சீங்களே, நீங்க ரவுடி இல்லைன்னா அதுக்கு வேற என்ன பேர்? ஒரு மனுஷனால எல்லாருக்கிட்டையும் ஒரே பேர் வாங்க முடியாது. ஒருத்தனுக்கு நல்லவனா தெரியறவன் இன்னொருத்தனுக்கு கெட்டவனா தெரிவான். ஒருத்தனுக்கு கெட்டவனா தெரியறவன் இன்னொருத்தர் நல்லவனா தான் தெரிவான். போலீஸை பொறுத்த வரைக்கும் நான் சட்டத்தை மதிக்காத ஒரு முரடை. அடுத்தவன் பணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் ஏழைங்க வயிற்றுல அடிக்கிற பணக்காரங்களுக்கும் நான் ஒரு யமன். எனக்காக யாரும் உதவி பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்க ஏழைகளுக்கு நான் ஒரு அண்ணாச்சி. நீ எப்படி எடுத்துக்கிறியோ. நீங்க பண்ற அடாவடித்தனத்துக்கும் அடித்தடி வாழ்க்கைக்கும் நீங்க எண்ணிக்கப்பட்ட கஷ்டத்தை காரணம் காட்டுது. நீங்க ஊரை ஏமாத்துறதுக்கு போடுற வெளி வேஷம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொலையாளி, தண்டனை அனுபவிக்க வேண்டிய குற்றவாளி. அப்பாங்கிற மரியாதை இல்லாம என்ன பேசிட்டு இருக்க? நீங்க கோயில் போய் சாமி கும்பிடுறது கூட உங்க பாதுகாப்பு கூட ஆள் வர வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கை உங்க புருஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஊருக்கு எல்லாம் நல்லது பண்ண போய் தான் அவருக்கு விரோதிகளே உருவாயிருக்காங்க. இன்னைக்கு அவரால எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? அவ்வளவு ஏன் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது காரணமே அவர்தான். என் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நாம ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா புது வாழ்க்கையை மறந்துட்டு அந்த குழந்தைக்காக சுயநலமா வாழ்ந்துடுவோன்னு பயந்துதான் பிள்ளையே வேண்டான்னு சொன்னாரு. நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் உங்க பிள்ளையும் பக்கபலமா இருப்பானே சொல்லி தாண்டா உன்னை நான் பெத்துக்கிட்டேன். அவர் தினம் போலீஸ் கோர்ட்னு அழிஞ்சிட்டு இருக்க போகுது. உன் படிப்பு அவருக்கு உதவட்டுமே சொல்லி தாண்டா உன்னை லோ காலேஜுக்கே அனுப்புன. இன்னைக்கு நீ அவரையே பார்த்து அயோக்கியன்னு சொல்ற. கொன்ன மாதிரி ஒரு பிள்ளைய வயித்துல சுமந்து பெத்ததுக்கு நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நான் பேசிட்டு குறுக்க பேசுறேன். எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன். இன்னும் ஒரு அடி அம்மா மேல படிச்சுனா உங்களை சும்மா விட மாட்டேன். எதிர்பார்த்துட்டா உங்க அம்மா ஒருத்தன் அடிக்கிறான்னு உடனே அடிக்கிறவங்களை தொட்டு தலை கட்டும் புருஷன் தெரிச்சும், அதுவும் அப்பான்னு தெரிச்சும் கையை தூக்கிட்டல, ரத்தம் கொதிக்குதுல, கொதிக்கும். எப்படித்தாடா என் அம்மாவையும் அப்பாவையும் என் கண்ணு முன்னாடி துடி துடிக்க வெட்டி கொண்டவது யார் ரத்தம் கொதிச்சது? அன்னைக்கு தூக்குட தண்டத கை இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்கலாம். என்னங்க என்னது? அடிக்கலாம். இந்த கைதான் அடிச்சது. படிச்சிரு காயத்ரி. நீங்க என்ன வேணும்னு அடிக்கலையே. அண்ணாச்சியை பார்க்கணும். இருக்காரு உள்ளப்பாமா. என்ன மாரிமுத்து பையனை காலேஜ் எல்லாம் சேர்த்துட்டியா? உங்க தெருல தண்ணி எல்லாம் வருது இல்ல? வாமா. என்ன விஷயமா? காயத்ரி சொல்லுமா. என்ன ஒருத்தர் காதலிச்சாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரு. இப்போ அவங்க அப்பா சம்மதிக்கலன்னு என்ன கைவிட்டுட்டாரு. இதுக்காகவா நீ கவலைப்படுற? இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா வீட்டுல சொல்றாங்களேன்னா உன்னை கொடுமைப்படுத்துவான், இல்லன்னா வேற பொம்பளைய வச்சுக்குவான். இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? கிடைக்காதது நல்லதுன்னு நினைச்சு மனசை தேத்துக்க.
மனசுல சுமக்கிற பாரமா இருந்தா எப்பவோ இறக்கி வச்சிருப்பேன். இறக்க முடியாத பாரத்தை வயித்துல சுமந்துட்டு இருக்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானமா? கொடுத்தேன். ஆனா இது பெரிய இடத்து சமாச்சாரம். கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேணா அபார்ஷன் பண்றதுக்கு ஏற்பாடு செய்யறோம், அதுக்கு மேல வேற ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு கைய விரிச்சுட்டாங்க. அவன் மேல ஒரு கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுக்க வேண்டியதானே? அவன் தான் என்னை கெடுத்தான்னு கோர்ட்ல சட்டப்படி நிரூபிக்கிறது சாதாரண வேலையா? அவனுக்காக வாதாடுற வக்கீல் என்ன தேவையில்லாத கேள்வி கேட்டு கேவலப்படுத்துவாங்க. அந்த அவமானத்தை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. அவங்க வீட்டுக்கு நேரா போய் பெரியவங்கள்ட்ட பேச வேண்டியதானே? சாதாரண வீடா இருந்தா போயிருப்பேன். மந்திரி வீடாச்சே, கேட்ல நுழையறது கூட குறுக்கா விட மாட்டேங்கிறான். ஏன் அந்த மந்திரி? உள்துறை மந்திரி வடிவேலு. அண்ணாச்சி, நீங்க எனக்கு நம்பிக்கை வார்த்தை சொன்னீங்கன்னா நேரா வீட்டுக்கு போறேன். இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் ஏன் முடிவை தேடிக்கிறேன். வாழ வேண்டிய வயசுல பேசுற பேச்சாமா அது? நீ நல்லா வாழ போற, தைரியமா போ. காயத்ரி, மந்திரி இருக்காரா? இருக்காரு. உங்க பையன் நம்ம ஏரியால ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டு போக வந்தேன். ஊர் பிரச்சனைனா அண்ணாச்சி அருவாளுங்க கைமா சுத்துவார் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என்ன மஞ்சள் பைய தூக்கிட்டு புரோக்கர் மாதிரி சுத்துறீங்க? தொழில மாத்திட்டீங்களா? தூக்குறது அருவாலா மஞ்ச பையாங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக தூக்குறங்கிறதா முக்கியம். பாதிக்கப்பட்டிருக்க ஒரு ஏழை பொண்ணு, அவளுக்காக மஞ்ச பைய தூக்குறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். என் பையனுக்கு இருக்கிற வசதிக்கு வாய்ப்புக்கும் எத்தனை பொண்ணு வேணாலும் காதலிக்கலாம், எத்தனை பொண்ணு வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனா காதலிச்ச பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயமா என்ன? காதலிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இல்ல, கர்ப்பமாக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இல்ல. அப்படியா? பையன் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்களா? ஏதோ விவரம் இல்லாத பையன் தான் நினைச்சேன். விளையாண்டு இருக்கா பொண்ணு? அண்ணாச்சிக்கு வேண்டியப்பட்ட பொண்ணுங்களோ? ஏனுங்க, பொண்ணை பத்திங்களா கேட்டீங்க? அதிர்ஷ்டக்கார போய் பொண்ணு இல்ல, குப்பத்துல பிறந்து மந்திரிக்கு மருமனாக போறானா? எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். எப்படி எப்படி எனக்கு மருமகளா? அண்ணாச்சிக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா வேற ஒரு வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என் பையன் அந்த பொண்ணை கெடுத்ததுக்காக அவ்வளவு வேணாலும் வச்சுக்க சொல்றேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நகை நட்டு போடுறோம். நீங்க நகை நட்டோட வருவீங்களோ இல்ல வெறுங்கையோட வருவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. வருகிற ஆவணி திங்கள் 20ஆம் நாள் உள்துறை மந்திரி வடிவேலின் திரைநிறை செல்வன் ரமணாவுக்கும், குப்பத்து பொட்டிக்கடை ஓனர் பரஞ்சோதியின் திரைநிறை செல்வி வினோதினிக்கும் விருகம்பாக்கம் விஜயலட்சுமி திருமண மண்டபத்தில் அண்ணாச்சியின் தலைமையில் திருமணம் கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. இந்த கல்யாணத்தை ஆண்டவனே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இத சொல்லிட்டு போகிறோம். அண்ணாச்சி, இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருந்தீங்க, காபி சாப்பிட போறியா? ஏனுங்க, காபி எல்லாம் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுக்கிறாங்க. அண்ணாச்சி என்ன இந்த மிரட்டு மிரட்டிட்டு போறாரு? கிழிச்சிட்டு வராமா? கல்யாணம் பண்ணிட்டு வராமா? அண்ணாச்சி விவகாரமான ஆடு. அவன் முடிவெடுத்துட்டான், கருவுல இருந்தாலும் உருவிட்டு வந்துருவான். நம்ம பயல அண்ணா நகர் வீட்டுல பூட்டி வைங்க. அவன் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் போது எதிர்கட்சி எம்எல்ஏங்க 16 பேரை ஒளிச்சு வைக்கிற பொறுப்பு முதலமைச்சர் என்கிட்ட கொடுத்தாரு. ஒரு ரூபாய் கண்டுபிடிக்கல, அப்படி ஒளிச்சு வச்சுட்டேன். நம்ம பையனை அண்ணா நகர் பங்களாவில இருந்து கடத்திட்டு போயிட்டாங்களாம். வேணே, நான் வடிவேலு பேசுறேன். அமைச்சர் வடிவேலு தாயா. என் பையனை கடத்திட்டு போயிட்டாங்க. கட்டாய கல்யாணம் பண்ண போறாங்க. விருகம்பாக்கம் விஜயலட்சுமி கல்யாண மண்டபத்துல
காலையில 10 மணிக்கு. நீ என்ன செய்ய ஏது செய்ய எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற, என் பையனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் அப்படியே நில்லுங்க. மேல பாத்தீங்களா நூல் கட்டி இருக்கு? இது அண்ணாச்சி கட்டின நூலு. உங்க யாராச்சுக்கும் நெஞ்சில தைரியம் இருந்துச்சுன்னா இந்த நூலை அறுத்துட்டு உள்ள போங்க பாக்கலாம். வணக்கம். என்ன வேணும்? எங்க இருந்து பக்கம்? ஒண்ணு இல்லைங்க, பக்கத்துல ஒரு வேலையா வந்தா அண்ணாச்சி இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போலான்னு. அந்த அச்சடியை கொடுங்க. கல்யாணத்துக்கு இருந்து சரிங்க சரிங்க. வணக்கம்மா. அண்ணாச்சி, இந்த பொண்ணை நான் உண்மையிலே காதலிச்சேன். ஆனா அப்பா மிரட்டலுக்கு பயந்துதான் இந்த பொண்ணை நான் வேண்டான்னு சொன்னேன். இனிமே அண்ணாச்சி தான் எங்களுக்கு எல்லாம். உங்க அப்பாவே வந்துட்டாரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க. என்ன அசிங்கப்படுத்திட்டு ஆசீர்வாதமா வாங்குறேன். இது வரைக்கும் என் பொது வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் என்ன நீ அவமானப்படுத்தின, நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என் வீட்லயே உழ வச்சுட்டு நான் பொறுத்துக்க மாட்டேன். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என் மகனை என்கிட்ட பிரிச்சுட்டல்ல, பிரியோட வேதனை என்னன்றதை உனக்கு புரிய வைக்கிறேன். வரம்மா. ஏடா, நானும் 20 வருஷமா டீ குடிக்கிறேன், ஒரு நாளாவது நல்ல டீ போயிடா. பாத்துமா, பாத்துப்போ. அப்படிதான். திரும்ப அப்படி லைட்டா உட்காந்துக்கோ. யாரா இது? இது என் பெரியப்பா பொண்ணு மலர்விழி. வணக்கம். இங்க இருக்காருமா. இந்த பொண்ணுக்கு மாலைக்கு நோய். சாயந்தரம் ஆனா கண்ணு தெரியாது. ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்கேன். பக்கத்துல ரூம் பாத்திருக்கேன், கீ வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அந்த பொண்ணு ஏதாவது ஆசைப்பட்டு தெருவில் போறதை கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுத்துருங்க. அதுவே மாலைக்கண்ணு, தெருவுல போறது எப்படா தெரியும்? அது ஆப்பிள் ஆரஞ்சு அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா கேப்பா, வாங்கி கொடுத்துருங்க. கேக்குமா? எங்க அண்ணன் அப்படிதான் சொல்லும். எதுக்கு வீண் செலவு? என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருங்க. நியாயம்தான். இன்று ரோகிணி ராக்கெட் விடப்பட்டது. யோ, அங்க ஒருத்தன் ஜாக்கெட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான், நீங்க ராக்கெட் விடுற. என்னையா சொல்ற? பின்ன என்னையா? அங்க வர டீ கடையில ஒரு கிழமை விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், போலீஸாவது கீழீஸாவது ஒரு வய நீ ஆட்ட முடியாதுங்கிறான். அப்படியே சொன்னா அவனை முட்டி தட்டுறான் பார். தட்டு. யோ, டீ கடையில உட்காந்துட்டு பட்ட பகல்ல விபச்சாரம் பண்றீங்களா? விபச்சாரமா? ஆமாங்க, 100 ரூபாய் பேசிட்டு 30 ரூபாய் தான் கொடுத்திருக்காரு. மீதி 70 ரூபாய் வாங்கி கொடுங்க. இதுல வேற பாக்கியா? அடி பாவி, உனக்கு கண்ணு தெரியாதுன்னு உங்க அண்ணன் சொன்னானே. கண்ணு தெரியாதா? எனக்கா? இது 20 ரூபாய், இது 10 ரூபாய். இவர் பார்ட்டி, நீங்க போலீஸ். வாங்க போலாம். வாங்க. கரெக்ட். என்னது இட்லியில நூல் நூலா வருது? அது வடையில வரும். அது உங்க துண்டுப்பா. பெண்டா இருந்தால அதுல கவனிக்கல. ஏங்க, நாம கல்யாணம் பண்ணி வச்சோம் வினோதினி, அவ முழுகாம இருக்கல்ல, நாம தானே அவளுக்கு எல்லாமே. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேனே. அதுக்கு தான் பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். சுந்தரி, இந்தாமா, இத கொண்டு போய் கார்ல வை. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அவ மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அதான் பொம்பளைங்க சமாச்சாரம். நீ போயிட்டு வாமா. சரி. நாளைக்கு நான் ஒரு ஆம்பளைங்க சமாச்சாரம் கொண்டு வரேன். அதுக்கு நம்ம போ. ஆமா, வண்டியில ரெடியா இருக்கு. எங்க போகணும்னு சொல்லுங்க, முன்னாடி போறோம். நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது கூட உங்க பாதுகாப்புக்கு கூட ஆள் வர வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்க புருஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க யாருமே வர வேண்டாம், சாவியை கொடுங்க. அம்மா, தனியாவா போறீங்க? ஒண்ணும் பயப்பட வேண்டாம், நான் நல்லாவே வண்டி ஓட்டுவேன்.
வினோதினி, வாங்கம்மா. என்னம்மா வீடெல்லாம் நல்ல வசதியா இருக்கா? எங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையில்லம்மா. அண்ணாச்சி சொன்னது தட்ட முடியாம நாங்க இங்க இருக்கோம். இனிமே உன் உடம்ப நல்லா பாத்துக்கணும். பலகாரம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாம என்ன பாத்துக்கிறீங்க. தம்பி தம்பி தம்பி, நீங்க போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. ரமணா எங்கம்மா? வெளியே போயிருக்காரு. அன்னைக்கு எங்க கம்பெனியை பத்தி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே உன்னை நான் தீர்த்து கட்டி இருக்கணும். எங்க அப்பா செஞ்ச தப்பு விரலால கிள்ளி எறிய வேண்டியதை கோடாலியால வெட்ட வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு. என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இப்ப என்ன சொந்த கொண்டாட வண்டியா? உன் புருஷனுக்கு நீதானே எல்லாம். உன்னை க்ளோஸ் பண்ணிட்டா அவன் கொட்ட அடையிடும் பாரு. உன்னாலதாண்டி என் பையன் என்ன விட்டு பிரிஞ்சான். என்னது வந்தெல்லாம் போட்டு கோலாகலமா இருக்கு. நம்ம தொழிலாளர்களுக்கு காலனி கட்டுற விஷயம் இன்னைக்கு தான் கவர்மெண்ட்ல ஓகே ஆக போகுதுன்னு காயத்ரி சொன்னது தப்பா போச்சு. நான் வந்து சொல்லலாம்னு பார்த்தேன், அவன் முந்திக்கிட்டான். வந்தெல்லாம் போட்டு ஜமாச்சிருக்கா, கூட்டத்தை வேற கூட்டி வச்சிருக்கிறா. சிவா சார், நான் செய்யற எல்லா நல்ல காரியங்களுக்கும் காயத்ரி அம்மா எனக்கு பக்கபலமா இருக்கு. ஆமா சார், நாம கட்டுற அந்த காலனிக்கு காயத்ரி காலனின்னு பேர் வச்சலாம்ல? ரொம்ப பொருத்தமா இருக்கு சார். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்லுங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்னாச்சு? ஏதாச்சும் பேசுங்க, சொல்லுங்க என்னாச்சு? அப்பா ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? ஏதாவது பிரச்சனைனா நாளாட்டி என்ன காயத்ரி சொல்ல வேண்டியதானே? காயத்ரி
மகனே மகனே நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க நல்லா தெரியும். உங்களை நான் போக விட மாட்டேன். இப்படி ஒரு பாதகத்தை பண்ணிட்டு பெரிய மனுஷனா கூட்டம் போட்டுக்கிட்டு கொடி ஏத்தி வந்த மந்திரி திரும்ப அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்லியா? என்னைக்கோ போக வேண்டியவனுக்கு இன்னைக்காவது ஒரு முடிவு கட்டிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஆமா, அவ கூட்டத்தை அழிச்சு அந்த ஏரியாவை சுடுகாட மாத்திட்டா திரும்பணும். கிளம்புவாச்சு. உங்களுக்காக எங்க அப்பா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ போய் இன்னைக்கு நான் தாயில பிள்ளை நின்றுட்டு இருக்கேன். எங்க குடும்பம் தெரியாம நம்ம கிடக்குது. அப்பா எஞ்சிட்டது உங்க மணி மாத்திரம் இல்ல, என்ன பெத்த தாய். கோச்சிட்டது உங்க ரத்தம் மாத்திரம் இல்ல, என் ரத்தமும் தான். அம்மாவை கொண்டவனுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஆனா உங்க வழியில இல்ல, என் வழியில. நீங்க உங்க வழியில போய் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்களை எனக்கு நான் தயாரில்லப்பா. அந்த அயோக்கிய மந்திரிக்கு நான் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறேன். அவனை தூக்கு மேடையில் ஏத்துறேன். இப்ப எல்லாரும் கழிச்சு போங்க, பிளீஸ் கழிச்சு போங்க. பிரபா, உன்னால அது முடியாது. உனக்கு உலகம் தெரியாது. பெத்த தாயை தவிர மீதி அத்தனை விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிற உலகண்டா இது. அவனுக்கு இருக்கிற பணபலத்துக்கும் அரசியல் அராஜகத்துக்கும் முன்னால உன் வாதத்தை அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கெல்லாம் அடிக்கு அடி, ரத்தத்துக்கு ரத்தம் தான். விடு. அப்பா, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா நீங்க திரும்பி வரத்துக்குள்ள அம்மாவோட சதைக்கு மேல என்னோட உடம்பு எரிச்சிட்டு இருக்கும். எது முக்கியம்னு நீங்க முடிவு பண்ணுங்க. கணம் கோட்டார் அவர்களே, இந்த குற்றவாளி கொண்டு நிற்கும் மந்திரி வடிவேலு அவரின் ஒரே மகன் ரமணாவை ஒரு குப்பத்து ஏழை பொண்ணுக்கு அண்ணாச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னு அண்ணாச்சி குலத்தைய துடிச்சிட்டு இருந்தார். அண்ணாச்சி மனைவி காயத்ரி, என் அம்மா காயத்ரி, அந்த ஏழை பொண்ணை சந்திக்க தனியா போனப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஒரு பொண்ணும் கூட பார்க்காம ஈவு இறக்கம் இல்லாம கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காரு. அந்த பட்டப்பகல் கொலைய அவரோட வெறி காரணமாகவும் பணம் அரசியல் செல்வாக்குனால எதையும் சாதிக்கான தைரியத்தாலையும் இந்த கொடூரமான கொலையை செஞ்சிருக்காரு. மிஸ்டர் வடிவேலு, இந்த கொலையை நீங்க தானே செஞ்சீங்க? கொலைய நான் பண்ணேனா? வாழ கொலைனால எனக்கு பயம். இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கும் பொதுநல சேவை செய்யறதுக்கும் நேரம் சரியா இருக்கு. இந்த கொலை கத்திரிக்க நான் போய் பண்ணுவேனா? உங்க சத்தியமா இந்த கொலையை நான் பண்ணல. பெரிய மனுஷன் அவ்வளவுதான் சொல்ல முடியும். மத்ததை என் வக்கீல் சொல்லுவார். யுவர் ஆனர், அமைச்சர் வடிவேலு தான் இந்த கொலையை செஞ்சாருன்னு எந்தவித ஆதாரம் இல்லாம அவர் மேல வீரிய சுமத்தி இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணாக்குறார். வீண்பழி சுமத்தவில்லை யுவர் ஆனர். அந்த கொடூரத்தை கண்ணால் பார்த்த முக்கிய சாட்சியத்தை இந்த கோர்ட்டுக்கு அழைக்க விரும்புகிறேன். அந்த சாட்சி மந்திரி வடிவேலின் மருமகள் வினோதினி. ஏமா, கொலையை நீ கண்ணால பாத்தியா? ஆமாங்க, அது எங்க வீட்டுல தான் நடந்தது. இந்த கொலை சுமார் எத்தனை மணிக்கு நடந்தது? காலையில ஒரு 11 மணி இருக்குங்க. நிச்சயமா 11 மணிக்கு தான். ஆமாங்க. நீ போலாமா? யுவர் ஆனர், இங்க சாட்சி சொன்ன வினோதினி உண்மையை பேசிருக்காங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க வாக்குமூலத்தின்படி கொலை கரெக்டா 11 மணிக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது?
காயத்ரி 11 மணிக்கு தான் கத்தியால குத்தி கொல்லப்பட்டார். ஆனா இந்த கொலைய மந்திரி வடிவேலு செய்யல. அதே நாள் ஜனவரி 19ஆம் தேதி அதே நேரம் காலை 11 மணி அப்போ நம்ம அமைச்சர் வடிவேலு ஜெர்மன் நாட்டு தொழில்துறை அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அதற்கான ஆதாரம் அப்ப எடுத்த போட்டோகிராஃப். அமைச்சர் யார் யார எப்ப சந்திக்கிறாருன்னு ஒரு ஃபைல் இருக்குமே, அதான் ஆபீஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ் ஃபைல். அது இதோ. ப்ளீஸ் அக்செப்ட் them as defense exhibits, your honor. Adjourned tomorrow. நேத்து இதே வழக்குக்காக இந்த கோர்ட்டு கூட்டினப்ப நேரத்தை வச்சே நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிற அளவுக்கு உங்க வக்கீல் பேசினாரு. நீங்க என்னன்னா ஒரு அமைச்சர், பெரிய மனுஷன், இந்த ஊர்ல பெரிய வசதியானவர், இப்படி தப்பு தப்பா டைம் காட்ட ஒரு ஓட்ட வச்சு கட்டிருக்கீங்க. வேற வச்சு கிடைக்கலையா? மை லார்ட், இவர் தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. யோ சும்மா ஏரியா மன்னிச்சுங்க. தம்பி தான் ஏதோ சொல்லுதுன்னா. தம்பி, இந்த வாட்சுடைய பேர் என்ன தெரியுமா? ரோலெக்ஸ் வாட்ச். கோல்டு விலை எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். இது ஆயுசு முழுக்க டைம் ஒரு செகண்ட் கூட்டி கட்டாது, குறைச்சு கட்டாது. எக்ஸாக்ட் டைம் சொல்ற ஒரே வாட்ச் இதுதான். ஓட வாட்ச். நீங்க சொல்றத பார்த்தா இந்த வாட்ச் வருஷம் கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. நிச்சயமா நிச்சயமா? ஆனா நிச்சயமாப்பா. மை லார்ட், மந்திரி வடிவேல் கட்டியிருக்க இந்த கோல்டு ரோலெக்ஸ் வாட்ச் ரொம்ப துல்லியமா நேரத்தை காட்டும்னு நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருக்காரு. கொலை நடந்த அன்னைக்கு ஜனவரி 19ஆம் தேதி காலையில 11 மணிக்கு இவன் தான், இந்த அயோக்கியன் தான் இந்த கொலையை செஞ்சானு நான் இப்ப சொல்றேன். மை லார்ட், கோர்ட் வரம்பு மீறி அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. மிஸ்டர் பிரபாகரன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வரம்பு மீறி பேசினதுக்கு என்ன மன்னிக்கணும் மை லார்ட். அந்த அளவுக்கு ஒரு அயோக்கிய கேவலமானவன். நேத்து எந்த போட்டோ ஃபைலை வச்சுக்கிட்டு இவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க பயன்படுத்தினாரோ அதே போட்டோ ஃபைலை வச்சுக்கிட்டு இவர் குற்றவாளி தான் நான் நிரூபிக்கிறேன். நேத்து இவர் கொடுத்த போட்டோல இவர் கட்டியிருந்த வாட்சை மாத்திரம் கம்ப்யூட்டர்ல பெருசு பண்ணி பார்த்தா இவர் ஜெர்மன் மந்திரியை சந்திச்சது 11 மணிக்கு இல்ல 11:35க்கு தான் தெளிவா தெரியுது. ஆனா வாட்ச் தானே கருத முன்ன பின்ன இருக்குன்னு பார்த்தா இவர் கட்டியிருக்க வாட்ச் முன்ன பின்ன காட்டாத. என்ன வாட்ச்? ரோலெக்ஸ் கோல்டு 1 லாக். நிச்சயமா கேட்டா அடிச்சு சொல்ற நிச்சயம்னு. அதான் இந்த போட்டோ. இவரோட அபிஷியல் என்கேஜ்மெண்ட் ஃபைல்ல ஜெர்மன் மந்திரியை சந்திக்க வேண்டியது 11 மணிக்கு தான் போட்டு. உண்மைதான். ஆனா இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் மினிட்ஸ் ஃபைல் ஒன்னு எழுதுவாங்களே, அந்த மினிட்ஸ் ஃபைல்ல அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதே 11:35க்கு தான் போட்டு. அந்த ஃபைலை உருவன மந்திரி இந்த ஃபைலை விட்டுட்டு வந்துட்டார். அது நான் உருவிட்டு வந்துட்டேன். ஓகே தானே? அந்த ஃபைலிங் போட்டோவையும் கோர்ட்டாருக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த ஆதாரங்கள் அத்தனை வச்சு பார்க்கும்போது இந்த அயோக்கிய மந்திரி வடிவேல் தான் எங்க அம்மா கொலை பண்ணாருன்னு நிச்சயமா தெரியுது. அவனுக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மயிலாட், தன்னை பெத்த தாயை ஒருத்தன் கொடூரமா கொலை செஞ்சான்னு தெரிஞ்சா எந்த மகன் உணர்ச்சி வேகத்துல பழிவாங்க தான் கிளம்புவான். அந்த சராசரி உணர்ச்சிகளை கூட அடக்கிக்கிட்டு சட்டத்து மேல இருக்க நம்பிக்கையில நான் இங்க நீதி கேட்டு நிக்கிறேன். நீங்க இன்னைக்கு கொடுக்க போற தீர்ப்பு என்ன மாதிரி சட்டத்தை நம்பிட்டு இருக்க இளைய சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், வழிகாட்டியா இருக்கணும். That's all, Your Honor. Judgment reserved. அண்ணாச்சி, என் மகளை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். யாருமா நீங்க? உங்க பொண்ணுக்கு என்னாச்சு? நான் ஜட்ஜோட மனைவி. எங்க வீட்டுக்காரர் உங்க மனைவியோட கொலை கேஸ் விஷயமா இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல கோர்ட்டுக்கு போயிருக்காரு. தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கணும், இல்லைன்னா உன் மகளை உயிரோட பார்க்க முடியாதுன்னு அந்த மந்திரியோட ஆட்கள் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. எப்படியாவது என் மகளை நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. உங்க பொண்ணு கண்டிப்பா திரும்பி வருவா. போங்கம்மா. காயத்ரி, 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 காயத்ரி.
எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லலாம். அண்ணாச்சி, இந்த துட்டால எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த துட்டால ஒத்த செத்தாகிற பழி உங்களுக்கு வர வேண்டாம் அண்ணாச்சி. அண்ணாச்சி என்னை காப்பாத்துக்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிடுற அண்ணாச்சி. என்னை காப்பாத்துக்க அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி என்னை காப்பாத்துக்க அண்ணாச்சி. யோ ஜட்ஜு, காயத்ரி கொல்ல வழக்குல எனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தது. உன் பொண்ணு என்கிட்ட தான் பத்திரமா இருக்க. நடந்த சம்பவங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது வடிவேலுதான் இந்த கொலையை செய்தார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ருஜுவாகிறது. ஆகவே அவரை EPCO 302 பிரிவின்படி குற்றவாளி என தீர்மானித்து அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறார். உடனே வீட்டுக்கு போங்க. அப்பா கூட வீட்டுக்கு போ. நான் வரேன்.
என்ன புரிஞ்சுக்கத்தான் அவனை கேட்டுட்டு இருந்தேன். என் வழியில தான் நீ வரணும்னு அவசியப்படுறேன். எந்த வழி நல்ல வழியில படுதோ அந்த வழியில போ. எந்த வழியில போனாலும் ஏழை மக்களுக்கு பாதுகாப்பாயிரும்.